பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவன் செய்த நன்மை ஏராளும், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். தேவன் செய்த நன்மை ஏராளும், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். துதித்தலே என் இன்பமே, ஏற்றதுமாய் உள்ளதே. துதித்தலே என் இன்பமே, ஏற்றதுமாய் உள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளும், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் செய்த நன்மைகளுக்காக நம்ம அவரை துதிக்காமல் இருப்பது எப்படி? நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவில்லை என்று சொன்ன தேவன் அப்படியே நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக நம் கர்த்தரை துதிக்காமல் இருப்பது எப்படி? எனக்கு பிரியமானவர்களே, 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தான் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம்ம அவரை துதிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆம், அநேக பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, வியாதியில அநேக பேர் விபத்துக்குள்ளார சிக்கி கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க. இதோ குடும்பத்துல சமாதானம் இல்லாம குடும்பம் பிரிந்து போய் இருந்து, இதோ ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் தகப்பன், ஒரு பக்கம் பிள்ளைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பான சகோதரி, ஆனாலும் நாமோ இந்த நாளிலே சமாதானத்தோடு இதோ நிம்மதியோடு இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரே. நாம் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்காக யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த வார்த்தையை, நான் உங்களிடத்தில் இதோ வருவேன் என்று சொன்னார், நான் உங்களை தீக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய தேவன் உங்களை ஒருபோதும் ஆறுதலற்றவர்களாக இருக்க விடவே மாட்டார். உங்களை ஆறுதல் படுத்த தான் அவர் வருவேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க தான் அவர் வருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற தான் அவர் வருவேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வேதனைகளை மாற்றிட, ஹல்லேலூயா, உங்களை சந்தோஷப்படுத்திட, உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திட தான் அவர் வருவேன் என்று சொல்லுகிறார். ஆம், அந்த தேவன் தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதாவது சீஷரோடு கூட பேசின இந்த வார்த்தை, தன் சீஷரோடு கூட பேசினார். உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அவர் சிலுவைக்கு போக முன்னாலே பேசின வார்த்தை. சீஷர்களும் கூட பயந்து கொண்டிருந்தாங்க, இனிமேல நாங்கள் எப்படி இருக்க போறோம், இயேசு இருக்க மாட்டாரு என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். ஆம், அவர் பாதுகாப்பு இல்லாதவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்க பாதுகாப்போடு இருப்பீங்க என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், நீங்க உங்களை தனித்து விட